ஒரு வகுப்புல ஒரு மாணவன் ஆசிரியர்ட்ட கேள்வி கேட்குறான், "சார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை" அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம காதால் கேட்கக்கூடிய செல்வம், இந்த பாடம் கேட்கறது, சினிமா பாட்டு கேட்கறது, இதெல்லாம் தானே செல்வம். அப்போ அந்த செல்வங்கள் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு வள்ளுவரே சொல்லிட்டாருங்க சார். அப்புறம் ஏன் சார் நம்ம திரைப்பட பாடல்கள் கேட்க வேண்டாங்கிறீங்க? அப்படின்னா, உடனே ஆசிரியர் சொன்னாரு, "தம்பி, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடையரேனுமிலர்." அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, வெறும் சினிமா பாட்டு கேட்கறது மட்டும் கிடையாது. பாடங்கள் கேட்கணும், நல்ல கருத்துக்களை கேட்கணும். இப்போ நமக்கு அந்த அறிவு செல்வத்தை விட, இப்போ கேட்ட சினிமா பாட்டு, இந்த செவிச்செல்வத்தை விட செவிச்செல்வம்னு வள்ளுவர் சொன்னது வந்து நல்ல கருத்துக்களை கேட்கணும். இப்போ நீ என்ன நினைக்கிற? சினிமா பாட்டுன்னு நினைக்கிற. நீ சொன்னதே தப்பு. இருந்தாலும் உன்னுடைய கருத்தை வச்சுக்கோ. இதை விட மிக சிறந்த செல்வம் என்னன்னா, பொருட்செல்வம் தான். "இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை செய்வர் சிறப்பு." பணம் இல்ல அப்படின்னா, எல்லாரும் உன்னை கேவலமா பேசுவாங்க. பணம் பாக்கெட்ல இருந்தது, எல்லாரும் சிறப்பு செய்வாங்க. இதுக்கு என்ன சொல்ற நீ? அப்போ நீ என்ன செய்யணும்னா, நல்லா படிக்கணும். படிச்சீன்னா தான், "செய்க பொருளை செறுநர் செருக்கறுக்கும் எஃகு அதனிற் கூறியதில்." அப்போ நல்லா படிச்சீன்னா தான், நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிக்க முடியும். அப்ப தான் நீ பொருளை செய்ய முடியும். அப்ப செய்க பொருளை பணத்த சம்பாரிக்க முடியும். "செறுநர் செருக்கறுக்கும்." அப்பன்னா உன்னுடைய பகைவருடைய திமிரையெல்லாம் அடக்க முடியும். உன்னை கேவலமா பேசுனாங்க இல்லையா? அவங்கலாம் அடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, பணம் சம்பாரிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீ படிக்கணும். அப்ப "செய்க செறுநர் செருக்கறுக்கும் எஃகு." எஃகுன்னா கத்தி அல்லது வேலு ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. அதை விட மிக கூர்மையானது என்னவென்றால் பொருள். அப்ப பணம் சம்பாரிச்சீன்னா, உன்னோட எதிரி கூட உன் கால்ல வந்து விழுவாங்கய்யா. அப்போ உனக்கு கல்வி செல்வம் ஒரு படி, 2வது படி பொருட்செல்வம். அப்ப அந்த 2 படியுமே உன்னுடைய வாழ்வில் இருந்தால் தான் இதனுடைய அருள் கிடைக்கும். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இன்னொரு திருக்குறள்ல, "பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு." பொருள் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா? அப்படின்னு ஆசிரியர் கேட்டாரு. "ஆமாங்க சார், இருக்கணும் சார்" அப்படின்னு. அப்ப நல்லா படி. படிச்சினா தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாரிக்க முடியும். சமுதாயத்தில் உன்னை மதிப்பார்கள் என்று சொன்னார்கள். மாணவன் அப்படியே அசந்து போயிட்டான்.